டேய் மச்சான், சொல்லு மச்சான். நான் பேப்பர் போட போறேன்டா. ஏன் மச்சான்? மச்சான் 8 மணி நேரம் லாகின் பண்ண சொல்றான்டா. நானா மாடா மனுஷனா மச்சான்? டென்மார்க்லலாம் இருக்குல்ல 4 நாள் வேலை செஞ்சா போதும் மச்சான். அதுவும் 5 மணி நேரம் வேலை செஞ்சா போதும். நான் பேப்பர் போட்டு டென்மார்க் போக போறேன்டா. மச்சான் நீயே பேப்பர் போட்டு டென்மார்க் போறேன்னா இந்த வர மச்சான். எங்கடா போற? இந்த மச்சான் டென்மார்க் போறேன். அங்கேயே ஒரு வெள்ளக்கார ஃபிகரா பார்த்து உசார் பண்ணி அங்கேயே செட்டில் ஆக போறேன். சார் சொல்லுப்பா மேடம். ஐம் குவிட்டிங். போய் என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காத கம்பெனியில் இனிமேல் நான் வேலை செய்ய மாட்டேன் சார். நம்பியா சார் நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஆன் சைட்டு ப்ரொமோஷன் தானே சார். சார் பார்க்குற வேலையை கூட விட்டு கொடுப்பேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முன்னாடி இந்த வேலை ஆன் சைட் ப்ரொமோஷன் இதெல்லாம் ஏன் கரெக்டா? அவ்வளோ திமுறை அவனுக்கு. எப்படி ஃபீட்பேக்கு என்கிட்ட தானே வரணும். பேனா பென்சிலு டாய்லெட் பேப்பர்லாம் திருடிட்டு போகிற பையன்ட்டு ஃபீட்பேக் கொடுத்து சொல்கிறேன். எந்த கம்பெனியில் நீ ஜாயின் பண்ணுற நான் பார்க்குறேன். நான் பார்க்குறேன்டா. சரி நீ இந்த கம்பெனி மன பேப்பர் போட்டான்பா. அதனால் இப்போ அந்த ப்ரமோஷனும் ஆன் சைட்டு நீ தான் போகிற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் வச்சிருக்கல? இருக்கு சார். ஓகே ரெடி ஆகிக்கோ. அப்புறம் நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? ஒன்றும் இல்லை சார். கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போனேன். கங்க்ராச்சுலேஷனா? ஆமாம் சார் ஆமாம். என்ன பைத்தியமா அவன்? ஐயோ வேலை செய்கிற ஒருத்தன் அவனும் போகிறான். இவன் எப்படி ஆன் சைட்டை டேக்கிள் பண்ண போகிறான்னு தெரில. பார்ப்போம்.